Hello guys, welcome back to our channel. நம்ம வந்து மொபைல் அப்ளிகேஷன் அண்ட் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் மொபைல் அப்ளிகேஷன் ஆர் வெப்சைட் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட்டு கால் பண்ணுங்க. ஸோ கம்மி பட்ஜெட்லேயே உங்களுக்கு பண்ணி தந்துடலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு இ-காமர்ஸ் 10,000 ருபீஸ்க்கும் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் 30Kலேருந்தே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அண்டு உங்களுக்கு 3 months சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டொமைன் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வரும் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல்லையே ஃபஸ்ட்டு 1 yearக்கு போட்டு தருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் டைரெக்டாக கால் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஓகே ஃபைன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி வந்து எங்களுக்கு வந்து குவாட்ஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் கிளைண்ட் தந்திருந்தாங்க. ஸோ அது நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். அதுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக லான்ச் பண்ண ஒரு 2-3 daysலேயே கிட்டத்தட்ட 500 டவுன்லோட்ஸ் வந்துருச்சு. ஆல்சோ ஒரு மாதத்துலேயே 300 to 400 ஆர்டர்ஸ் வந்துருச்சு. அவங்க கிளைண்ட்ஸ் நல்லாவே ஏர்ன் பண்ணாங்க, ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அப்புறமா உடனே 1000 ருபீஸ் தான் மெயின்டெனன்ஸுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தோம் ஆஃப்டர் 3 months. அவங்க வந்து இல்லை, நீங்கள் வந்து 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க அப்படின்னு 2000 ருபீஸாக எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்தளவுக்கு கிளைண்ட் ஹாப்பி. எதுக்கு சொன்னேன்னா அந்தளவுக்கு நாங்கள் ப்ராடக்டை நல்லா ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்சோ அதே மாதிரி உங்களுக்கும் பண்ணி கொடுப்போம். நீங்கள் மேபி உங்களுக்கு வெப்சைட் ஆப் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்தளவு பெர்ஃபெக்டாக பண்ணுவோம். ஆல்சோ உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட். அந்த ஃபஸ்ட்டு ஒரு பிரான்ச் தான் பண்ணாங்க, சிங்கிள் பிரான்ச் தான் செட்டப் பண்ணாங்க. அந்த சிங்கிள் பிரான்ச்சில் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணதுனால அவங்க வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸை பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சேம் நாங்கள் தான் பண்ணோம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பே வாங்கிட்டு செகண்ட் பிரான்ச் செட்டப் பண்ணோம். அது வந்து சிங்கிள் வெண்டர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபஸ்ட்டு கொடுத்துடணும். அண்ட் அவங்களுக்கு அதில் நல்ல ஒரு ப்ராஃபிட், அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. நீ நம்ம வந்து இதுலேருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததும் நாங்கள் வந்து செகண்ட் பிரான்ச்சுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அட்மின் பேனல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி யூசர் ஆப்பை வந்து ஆல்ரெடி யூசர் ஆப் லைவ்ல இருந்து ஸோ அதை ஒரு டைம் கூட அதை ஹோல்ட் பண்ணாமல் பர்ஃபெக்டாக வந்து லைவ்லேயே அதை பண்ணி விட்டோம், டேட்டா லாஸஸ் இல்லாமல். ஸோ கிளைண்ட் ரொம்பவே ஹாப்பி. இப்போ வந்து திருப்பத்தூரில் ஃபஸ்ட்டு பிரான்ச் வச்சுருக்கோம். இப்போது அது பக்கத்துலேயே இன்னொரு பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஓவரால் இன்னும் இந்த வீக்கில் நான் ப்ராடக்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட்டு பிரான்ச்லேயும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து இனி அவங்களோட சைட் தான் 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம், அண்டு அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் இன்னும் செகண்ட் பிரான்ச்சும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணணும். இப்போ சாதாரணமாக ஒரு மொபைல் ஷாப் ஒரு கடையில் வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கடைக்கு மட்டும் வெப்சைட், இல்லைனா நான் வந்து பெரிய லெவலில் எல்லாருக்கும் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு கூட வெப்சைட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது. லாஸ்ட் டைம் ஷாப்பிகிராம் அப்படின்னு ஒரு ஐடியா யோசிச்சுருந்தேன். மல்டி ஷாப் மார்க்கெட் பிளேஸ் மாதிரி வரும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரெட் கலர் ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டைரெக்டாக ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. மேபி ஒரு இடத்துக்கு போவீங்க, அந்த இடத்துல இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வேறு கடைக்கு போவீங்க. கரெக்டாக ஒரு 5 kilometers ட்ராவல் பண்ணி போய் அந்த இடத்துல இல்லை அப்படின்ற உடனே ரிட்டன் 5 kilometers வேறு கடைக்கு ட்ராவல் பண்ணுவோம். ஆர் சம்திங் நிறைய கடையில் சர்ச் பண்ணுறது. ஸோ இதுவே ஒரு மொபைல் ஆப்பில் எல்லா ஸ்டோர்ஸும், ஆஃப்லைன் ஸ்டோர்ஸில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரு மொபைல் ஆப்பில் இருந்துன்னா என்ன நடக்கும்? செம்மையாக இருக்குல்ல? ஜஸ்ட்டு சர்ச் பண்ணணும் ரெட் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு. ஸோ கலராக ஃபில்ட்ரு பண்ண அர்த்தம் எக்ஸாக்டாக ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஃபில்டர் ஆகி வந்துடும். உங்களோட நியர்பை, அதாவது 5 kilometers பக்கத்தில் இருக்கிற எல்லா ஷாப்ஸும் மட்டும்தான் அதில் லிஸ்ட் ஆக போகுது. ஸோ அப்போ பக்கத்தில் எந்த ஷாப்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது நீங்கள் டைரெக்டாக போவீங்க, ஆஃப்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆனால் ஆன்லைனில் அந்த டேட்டா இருக்கா, அந்த ப்ராடக்ட் அங்கே இருக்கா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போவீங்க. அப்போ உங்களுக்கு டைம், எஃபோர்ட்
பெட்ரோல் சார்ஜ் இதெல்லாமே உங்களுக்கு லாபமாக வருது. இந்த மாதிரி ஒரு யூனிக் ஐடியா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் இது மட்டும் இல்லை, இப்போ ஓலா ஊபர் மாதிரி இருக்கலாம், இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஐடியாஸ் இருக்குது. இப்போ கார் ரெண்டல் விடலாம், ரூம்ஸ் ரெண்டல் பண்ணலாம், அதுக்கு வெப்சைட் பண்ணலாம், அதுக்கு ஆப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட மைண்டில் ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து ஜிப்சின்னு ஒரு அப்ளிகேஷன் பண்ணோம். அது ட்ராவல் அப்ளிகேஷன், ட்ராவல் பிளாட்ஃபார்முக்கான அப்ளிகேஷன். ஸோ அது எந்த மாதிரினா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ரிப் க்ரியேட் பண்ணி, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது ட்ரிப் க்ரியேட் பண்ண மாட்டோம், நார்மலாக சும்மா போயிடுவோம். அதுக்கப்புறம் அங்கே போய் தான் எல்லாமே பிளான் பண்ணுவோம். ஆனால் இது அப்படி இல்லை, நீங்கள் இங்கேருந்தே பிளான் பண்ணிட்டு போகலாம். இப்போ ஒரு ஐட்னரி ஃபஸ்ட்டு வந்து அதில் எல்லாமே ட்ராவல் பிளேசஸ் எல்லாம், இந்தியாவோட ட்ராவல் பிளேசஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் எந்த ட்ராவல் பண்ணணுமோ அந்த ட்ராவலை ட்ரிப் ஐட்னரியில் ஆட் பண்ண போகுது. க்ரியேட் ட்ரிப்பில் நீங்கள் இந்த பிளேஸ் போகிறோம் அப்படின்றத ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் டே 1 டே 2 அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டே 1 இங்கே போகிறோம், டே 2 இந்த பிளேஸ் போகிறோம், டே 3 இந்த பிளேஸ் போகிறோம் அப்படின்னு ஒரு டேயும் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் எல்லா பிளேசஸையும் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அந்த அப்ளிகேஷன் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் லொக்கேஷன் ட்ராக்கிங் இருக்குது. ஆல்சோ அதில் வந்து ஸ்ப்ளிட் வைஸ்னு ஒரு கான்செப்ட் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஸ்ப்ளிட் வைஸ்னால் என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்றும் இல்லை, இப்போ ட்ராவல் போகும்போது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது டீ குடிப்போம். அப்போ யாராச்சும் ஒருத்தங்க பை பண்ணுவாங்க, அப்போ அந்த காசு ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. இப்போ ரூம் ரெண்ட் கொடுப்போம், யாராச்சும் ஒருத்தங்க பே பண்ணுவாங்க. சாப்பாடு அதே மாதிரி யாராச்சும் ஒருத்தங்க பே பண்ணுவாங்க. இது அப்படின்னா ஸ்ப்ளிட் வைஸ்ன்னு வரும்போது நீங்கள் போகும்போது ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் டீ அப்படின்னு போட்டு ஒரு 10 மெம்பர்ஸ்னு 100 அப்படின்னு போட்டோம்னா எல்லாரும் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். எல்லாருக்குமே 10 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி போயிடும். அவங்க அதுலேயே கிளிக் பண்ணி ஜிபே ஓப்பன் பண்ணி பே பண்ணிக்கலாம். அப்போ அவங்களோட செட்டில்மெண்ட்டை அதுலேயே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சாப்பாடுக்கு க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, இன்னொருத்தங்க க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட் எல்லாருக்கும் ஸ்ப்ளிட் ஆகும். அண்ட் அதை நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூப்பராக ஒரு ஆப் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுவும் கிளைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாவே இருந்து, ஸோ அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக, அது இன்னும் லான்ச் ஆகலை, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் அவங்க இப்போ வந்து டேட்டாஸ் ஆட் பண்ணிகிட்ருக்காங்க, பிளேஸ் டேட்டாஸ் எல்லாம் ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி மைண்டில் உங்களுக்கு தோணுன ஐடியாஸ் நிறைய இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கான ஐடியாஸை நீங்கள் என்கிட்ட கொண்டு வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா, நான் உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன் ஆர் வெப்சைட் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு இன்னுமே நிறைய ஒரு கிவே மாதிரி இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஃபியூச்சரில் இருக்கேன். ஸோ எனிவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை, தேங்க்யூ. ஓகே கைஸ், பை.